ப்ரைஸ் த லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பெண்கள குறித்து தாங்க பார்க்க போறோம். பெண்கள் எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? நம்ம நெறைய ஏற்கனவே ஒரு மெசேஜ்ல நான் குடுத்திருந்தேன். இன்னைக்கு நம்ம எஸ்தர குறித்து தாங்க பார்க்க போறோம். எஸ்தருக்குள்ள இருந்த நற்குணங்கள் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க. எஸ்தர் எப்படிப்பட்டவளா இருந்தான்னா, தனக்குன்னு அவ எந்த ஒரு காரியத்தையுமே செய்யணும்னு அவ நெனைக்கலங்க. தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு மீட்பு வேண்டும். தன் ஜனத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் என்று தான் அவ ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. அவ மட்டும் இல்லங்க. அவ கூட இருந்து அவங்க சித்தப்பா, இங்க சிறிய தகப்பன் என்று குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவரோடு சேர்ந்து கொண்டு தன் ஜனத்துக்காக அவ போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆமாங்க. அவ முதல்ல ராஜா அரண்மனைக்கு வர்றதுமே ஒரு பெரிய ஒரு அதிசயம். ஆனா அதுக்கப்புறம் அவ அந்த அரண்மனைக்குள்ள வந்து ராஜாவுடைய மனதில அவ இடம் பெறுகிறது கர்த்தருடைய கிருபைங்க. ஆமாங்க. எஸ்தருக்கு ராஜாவோட கண்கள்ல தயவு கிடைத்துக் கொண்டே இருந்தது. ராஜா உன் மன்றாட்டு என்ன? உனக்கு நான் என்ன செய்யணும்னு அவளுடைய நற்குணங்கள பார்த்து ராஜா கேட்டுக்கொண்டே இருந்தார். மொர்தெகாயோட ஆலோசனையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி எஸ்தரும், இந்த மொர்தெகாயும் நெறைய காரியங்கள அந்த யூத ஜனங்கள எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுறாங்க. இதுல எஸ்தருடைய அ காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14ஆம் வசனத்துல 4ஆம் அதிகாரம் எஸ்தர் 4:14 "நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால், யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்?" என்று சொன்னான். எஸ்தர் கிட்ட இவர் சொல்றாருங்க. "அ நீ இப்படிலாம் மௌனமா இருந்தனா எதுவும் பண்ண முடியாதுன்னு" சொல்லி இந்த மொர்தெகாய் ஆலோசனை குடுக்கும்போது, எஸ்தர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு அப்புறம் மறுபடியும் சொன்னது, "நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச்செய்து, 3 நாள் அல்லும் பகலும் புசியாம குடியாம எனக்காக உபவாசம் பண்ணுங்கன்னு" சொல்லி அந்த எஸ்தர் வந்து மொர்தெகாய்க்கு அறிவிக்கிறா. பாருங்க, எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்துல பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்றா. தன்னுடைய யூத குலத்துக்காக, தன்னுடைய அ அடிமைப்பட்டிருக்க அந்த ஜனங்களுக்காக நான் செத்தாலும் சாகிறேன்னு சொல்றா. இப்படிப்பட்ட ஒரு நற்குணம் பார்த்தீங்களா எஸ்தருக்குள்ள? ஆமாங்க. நாமளும் அப்படிதான். நம்மை பற்றியே கவலைப்பட வேதனையா இருக்கு இல்லையா? நம்மள பத்தியே தான் அதிகமா கவலைப்படுறோம். ஆனா எஸ்தருக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, தன் இனத்தை குறித்து, தன் ஜனத்தை குறித்த ஒரு வாஞ்சை இருந்ததுங்க. எப்படியாவது என் ஜனங்களுக்கு மீட்பு கிடைக்கணும்னு சொல்லி இந்த எஸ்தரும் மொர்தெகாயும் போராடி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, எஸ்தர் இப்படியாய் உபவாசித்து அவ ஜெபிக்கிறா. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் கற்பித்தபடியெல்லாம் செய்றாராம். இப்ப எஸ்தருக்கு எவ்ளோ ஒரு அ ரெகக்னிஷன் கிடைக்குது பார்த்தீங்களா இங்க. எஸ்தர் கற்பித்தபடி மொர்தெகாய் செய்தார். அப்போ ஆண்டவர் பாருங்க, பெண்களாகிய நமக்கு எவ்ளோ முக்கியத்துவத்த குடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நம்ம குடும்பத்தையே கட்டுறதுக்கு ஞானத்த குடுத்துருக்காரு. ஒரு அம்மாவா இருந்தா, ஒரு மனைவியா இருந்தா, ஒரு மகளா இருந்தா, என்னெல்லாம் நமக்கு என்னென்ன ஸ்டேஜ்க்கு நம்ம எப்படிலாம் இருக்கணும்னு நமக்கு கற்றுக் குடுக்குறாருங்க நம்முடைய தேவன். அந்த தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்கணுங்க. ஆமாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அவ ராஜா அரண்மனைக்கு போறா. அங்க போய் ராஜா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றா. ஆமான்னு ஒருத்தன் நடுவுல குறுக்கிடுறான். அவனும் தடையா இருக்கிறான். அந்த தடையும் கர்த்தர் உடைத்து, அவன் எஸ்தருடைய குடும்பத்துக்காக வைத்த வலையில அவனே சிக்கிக் கொள்ளும்படியா கர்த்தர் இந்த எஸ்தர் மூலமா கிருபை செய்றார். என்ன இதுக்கு காரணம் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்தருடைய ஜெபமும், இந்த உபவாசமும் தாங்க. நம்ம வாழ்க்கையிலும் பல ஆசீர்வாதங்கள பெறுவதற்கு நாம உபவாசிக்கிறவர்களா இருக்கணும். உபவாசித்து ஜெபிக்கிற பெண்களா இருக்கணுங்க. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. ஜெபம் இல்லாத வாழ்க்கை கூரை இல்லாத வீட போல தாங்க. ஆமாங்க. நாம புத்தியுள்ள ஸ்திரீகளா இருந்து நம்முடைய வீட்டை கட்டணும். இந்த எஸ்தர போல போராடி ஜெபிக்கிற பெண்களா இருக்கணும். பாருங்க, ராஜா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்லும்போது, ராஜாவுக்கு மிகவும் கோவமாகி, என்னலாம் இவங்க இந்த இந்த ஆமான் என்னலாம் திட்டமிட்டு வச்சிருந்தானோ, அதை எல்லாவற்றையும் அவனுக்கே அந்த ராஜா அந்த காரியத்தை செய்யும்படியா உத்தரவு கொடுக்குறாருங்க. அதுக்கப்புறம் அவ சொன்னதெல்லாம் ராஜா கேட்டு, "உனக்கு என்னவோ உன் விருப்பப்படி எல்லாமே நடக்கட்டும்னு" சொல்லி அவளுக்கு பெர்மிஷன் குடுக்குறார். எப்படிப்பட்ட ஒரு கிருபை இல்லையா? நம்முடைய தேவன் நம்ம மேல வச்ச கிருபை. நம்ம பெண்களா இருக்கிறதுனால நம்மளுக்கு அதிகமான விசேஷித்த கிருபைய கர்த்தர் குடுத்துருக்கிறாருங்க. பெண்களாகிய நீங்க அதிகமா ஜெபிங்க. கர்த்தருக்குள்ள நீங்க அதிகமா இடைப்படுங்க. உங்களுக்கு உங்களுடைய திட்டத்தை, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை உங்களுக்கே அவர் வெளிப்படுத்துவார். நீங்க ஜெபிங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த எஸ்தர போல நீங்க எழும்புங்க. நிச்சயமா உங்களோடு கூட இருந்து கர்த்தர் வழி நடத்துவார். காட் பிளெஸ் யூ ஆல்.